வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். கடந்த வாரம் முழுக்கவே ஒருவேளை உணவு நாள் முழுவதும் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம பார்த்தோம். இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த வாரம் நம்ம எந்த கான்செப்ட்ல பார்க்க போறோம் டாக்டர்? இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், அதாவது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு 5 உணவுகளை இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வாரமாக இதை நம்ம பார்க்கணும். டாக்டர், இந்த மாதிரி புற்றுநோய் கடந்த காலங்கள்லாம் பழைய காலத்துலலாம் இருந்ததா? இப்போ நிறைய இருக்கே, இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? புற்றுநோய் இலக்கிய காலங்கள்லேயே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சித்தர்கள் நூல்கள்லையும் புற்றுநோயை பற்றின விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் புற்று பார்த்துருக்கீங்களா? கரையான் புற்று பார்த்துருக்கேன். அந்த கரையான் புற்று எப்படி இருக்குதோ அதே மாதிரி அமைப்பில் அந்த புற்றுநோயுடைய தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை அழகாக பொருத்தப்பட்டிருக்கு. உலக இலக்கியங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஓமையோட பெயர் வைக்கப்பட்டதில்லை. அதில் உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த துளைகள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு, அதனுடைய புற அமைப்பு, இதெல்லாம் பார்த்து ரொம்ப சித்தர்களை ஒப்பு நோக்கி இதுக்கு புற்று அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் இப்படி வச்சு ரொம்ப ஆய்ந்து வச்சுருக்கிறதுனால ரொம்ப இலக்கிய காலங்கள்லேயே 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த நோய் இருந்ததுக்கான ஆதாரம் நம்ம இருக்குது. பழங்காலத்துல இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கும்போது வீட்டுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற ரீதியில் அளவுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? உண்மைதான். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கோ அல்லது ஒரு ஊருக்கோ ஒருத்தர் இருப்பார், அப்புறம் ஒரு தெருவுக்கு ஒருத்தர் ஆனார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தர் கேட்டிங்கன்னா, ஆமாம் எங்கள் சித்தியோட அம்மாவுக்கு இருக்குது, அல்லது என்னுடைய தம்பியோடைய மாமியாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக அவங்க ரிலேஷன்ஸில் புற்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, வாழ்வியல் முறை மாறுபாடுகள், நமக்கு தெரியாமலேயே நம்முடைய உணவில் கலந்து விட்ட விஷங்கள், நமக்கு தெரியாமலேயே நம்ம காற்றில் பரவியிருக்கக்கூடிய ஒரு விஷக்காற்று, நமக்கு தெரியாமலேயே நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துருக்கக்கூடிய விஷயம், நமக்கு தெரியாமலேயே நல்ல உணவு நல்ல பானம்னு நினச்சி பருகக்கூடிய பானங்களில் கலந்து விட்ட விஷம், இவையெல்லாம் தான் இந்த கேன்சர் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவுப் பொருள் என்ன நம்ம பார்க்க போகிறோம் டாக்டர்? இன்னைக்கு நாம் அலிசி விதையை வச்சு ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். நம்ம அலிசி விதையினுடைய நன்மைகளை ஏராளமான பகுதிகளில் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த கேன்சர் அப்படின்னு வரும்போது முதன்மையாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விதை அலிசி விதை. எங்களுடைய மருத்துவமனையில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும், அதாவது புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படக்கூடிய எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு இருக்குது, நான் அந்த மாதிரி ஒரு கதிரியக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் நான் வேலை பார்க்குறேன், அல்லது நான் எப்போதுமே மாசுபட்ட இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுறுத்தக்கூடிய முதல் உணவுப் பொருள் அப்படிங்கிறது அலிசி விதை. இந்த அலிசி விதை கேன்சரை தடுக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்று, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதிலும் குறிப்பாக இதை பச்சையாக பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி காலையிலையும் மாலையிலையும் சும்மா அப்படி மென்று சாப்பிடணும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, நம்ம எள்ளு விதை மாதிரி சின்னதாக இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டு வரதன் மூலமாக இந்த கேன்சர் வரதை தடுத்துக்கூடிய முடியும் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. அதனால நம்ம அதை அடிப்படையாக வச்சு ஒரு அரிசி விதை கஞ்சி, அதில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரோட்டு, இந்த மாதிரியான சத்துள்ள பருப்புகளையும் சேர்த்து நம்ம கஞ்சி சேர்த்து குடிப்போம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா அதுக்கான செயல்முறை மாறுபாடு, அதுக்கான பணம் செலவழிக்கிறது, அதுக்கான உள்ள பதற்றம், வாழ்நாள் குறைபாடு, இதெல்லாம் கணக்கில் வைக்கும்போது இன்றைக்கி நம்ம செய்து குடிக்கூடிய கஞ்சி அப்படிங்கிறது கொஞ்சம் செலவு கூட இருந்தாலும் கூட இதை அவங்க பயன்படுத்திட்டு வர்றது மூலமாக பெரிய பல நோய்களை தடுத்துட முடியும். இன்றைக்கி செய்யக்கூடிய கஞ்சி அப்படிங்கிறது புற்றை மட்டும் தடுக்கிறது இல்லை, அதாவது கேன்சர் வர்றதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய பாதிப்புகள், மூளை பாதிப்புகள், இதிலேருந்து தடுக்கக்கூடிய ஆற்றலை உடலுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால மிகச்சிறந்த அமிர்தமாக இன்றைக்கி காட்டக்கூடிய அந்த கஞ்சியை நம்ம கொடுக்குறோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முழுமையாக உடல் முழுவதையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. நம்ம இந்த புற்று எந்த இடத்துல வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த அரிசி விதையை பொறுத்த வரைக்கும் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய செல்களை துரிதமாக சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கு பல உதவிகளை செய்யுது. கேன்சர் மட்டும் இல்லை, வேறு எந்த விதமான புறக்காரணினால் வரக்கூடிய கெமிக்கல் டேமேஜஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த அலிசி விதைக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த கஞ்சியை இன்றைக்கி நம்ம செய்யப்போம். நிச்சயமா டாக்டர், அந்த அலிசி விதை கஞ்சி எப்படி செய்யறதுன்னு நேர்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன். பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அலிசி விதை கஞ்சி எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வாரம் முழுக்கவே புற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கக்கூடிய உணவு வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல் நாளான இன்னைக்கு அலிசி விதை கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அலிசி விதை கஞ்சி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பாதாம் பொடி, கேழ்வரகு பொடி, அலிசி விதை பொடி, பிஸ்தா பொடி, சாரப்பருப்பு பொடி, அக்ரூட் பொடி,
பனை வெல்லம் அல்லது பனங்கற்கண்டு, தேங்காய் பால். அலிசி விதை கஞ்சி செய்கிறது ரொம்பவே சுலபம். நம்ம சாதாரணமாக வீட்டில் கஞ்சி எந்த மாதிரி செய்வோமோ அதே போல தான் இந்த கஞ்சியும் நம்ம செய்ய போகிறோம். அலிசி விதை, தேங்காய் பால், பனங்கற்கண்டு தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் முதல்ல நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அந்த நல்லா கொதித்த பிறகு அலிசி விதையை போட போகிறோம். பிறகு நம்ம தேங்காய் பாலும் பனங்கற்கண்டும் கடைசியாக நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்த பிறகு அலிசி விதையை தவிர மிச்சம் என்னென்ன பொருட்கள் நம்ம சொல்லியிருக்கோமோ அதையெல்லாம் நம்ம போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட நம்ம இப்போ கேழ்வரகு, மிச்சம் இருக்கக்கூடிய பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். கேழ்வரகு பொடி போட்டாச்சு. இப்போ பாதாம் பொடி, பாதாம், பிஸ்தா ரெண்டும் போட்டாச்சு. அடுத்ததாக அக்ரூட் பொடி, சாரப்பருப்பு பொடி, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கட்டியாகாமல் நல்லா வேகமாக நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த கஞ்சி ரொம்பவே கட்டியாக இருந்தால் தேவையான அளவு தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். இந்த பதம் வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கடைசியாக தேங்காய் பால் போட போகிறோம். இப்போ இந்த கஞ்சி நல்லா வெந்துருச்சு. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதனோட ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா வருது. இப்போ வெந்த பிறகு கடைசி நம்ம அலிசி விதை போட போகிறோம். அலிசி விதை போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கஞ்சி தயாராகிடுச்சு. நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கஞ்சி தயாராகிடுச்சு. இனிப்புக்காக இப்போ பனங்கற்கண்டு இல்லைன்னா பனை வெல்லம் போடணும். இப்போ நான் பனங்கற்கண்டு வச்சுருக்கேன், நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பனங்கற்கண்டு நல்லா இந்த கஞ்சோடு நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். நம்ம கஞ்சி தயார் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணிக்கிட்டோம்னா கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே சாதாரண கஞ்சி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடும். கஞ்சி ரொம்பவே அருமையாக தயாராகிருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. தேங்காய் பால்லாம் நம்ம போட்டிருக்கோம். யூஸ்வலாக நம்ம தேங்காய் பால் போட்டு செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடு கூட நம்ம பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் 2 நேயர்களோட கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு டாக்டர் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்க போறாருன்னு இப்போ நம்ம கேட்கலாம். டாக்டர், விருதுநகர்லேருந்து வினு சங்கர் அப்படிங்கிற ஒரு நேயர் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு சுகர், பிபி எந்த ஒரு நோயும் கிடையாது. ஆனாலும் அடிக்கடி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது, நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன். டாக்டர்கிட்ட நான் போய் பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தாகம் தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருந்தால் தான் தாகம் வரணும், அல்லது ப்ரெஷர் கூடுதலாக இருந்தால் தான் நாக்கு வறட்சி ஏற்பட்டு தாகம் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சர்க்கரை நோய்க்கும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கும் ஒரு அறிகுறி நாக்கு வறட்சி. நாம் இதுவரைக்கும் வேறு எந்த உடம்புல பிரச்சனைகள்னு பரிசோதிச்சிருக்கிறதுனால நாம் என்னவா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு மனப்பதற்றம், ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. எப்போவுமே எந்தாவது ஒரு பிரச்சனை நினச்சிக்கிட்டே இருந்து இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண போகிறோம், இந்த பிரச்சனை வந்ததுன்னா நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு எப்போதுமே அந்த பிரச்சனையோடு இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விதமான ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆன்சைட்டி இருக்கும்போது ஒரு நாக்கு வறட்சி எப்போதுமே இருக்கும். அது ஒரு காரணமாக இருக்கும். 2வது காரணமாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுனால அதுக்கு உள்ள காரணங்களை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். 2வது இரவில் கண் விழிக்கிறது. ரொம்ப நேரம் கண் விழிச்சிருந்துட்டு பகல் முழுவதும் வேலை பார்த்துட்டு போதுமான ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த நாக்கு வறட்சி ஏற்படும். 3வது என்னென்னா உடம்புனுடைய சூடு ஆற்றல். நம்ம சொல்லியிருக்கோம் சித்தர்கள் முறைப்படி காற்று ஆற்றல், சூடு ஆற்றல், நீர் ஆற்றல். இந்த 3ல் சூடு தன்மை உடம்புல கூடிருச்சு அப்படின்னாச்சுன்னா இது மாதிரி வரும். இந்த சூடு தன்மை கூடுறதுக்கு காரணம் என்னென்னா போதுமான அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருக்கிறது, குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் எடுக்காமல் இருக்கிறது. இதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இவங்களுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, காலையில் வெறும் வயிற்றில் இரவிலேயே ஊற வச்ச சீரகம், ஒரு தேக்கரண்டி அளவு சீரகத்தை 50 மில்லி தண்ணீரில் ஊற வச்சு
காலையில் எழுந்து அந்த சீரகத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டாங்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்ம காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, இதை வந்து அடிக்கடி வாயில் வச்சுட்டு நல்லா மென்னுக்கிட்டே இருந்தாச்சுன்னா இந்த தன்மை மாறும். இந்த காஞ்ச திராட்சையும் சீரகமும் என்ன விதத்தில் இவர்களுக்கு உதவியாக இருக்குன்னா, உடம்புடைய சூடை குறைக்கும், பதற்றத்தை குறைக்கும். இந்த சூடு பதற்றத்தினால் வரக்கூடிய மாறுபாடுகள்னால உமிழ்நீர் சுரப்பிய இயல்பாக சுரக்க செய்து உடம்பினுடைய நீர்த்துவத்தை இயல்பாக வைக்கிறதுக்கு இந்த ரெண்டும் உதவியாக இருக்கும். இது ஒரு எளிய மருத்துவம் தான். நிறைய விதமான முறைகள் இருக்குது. இந்த ரெண்டு அவர் பின்பற்றினாச்சுன்னா அதுலேருந்து மேல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிச்சயமா டாக்டர். அடுத்த நேர் வந்து பழனியிலிருந்து தீபா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்து சரியாகி 20 நாள் ஆகுதா, ஆனாலும் பசி இல்லை, சரியாக தூக்கம் இல்லை, வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க டாக்டர். இப்போது பொதுவாக அந்த ஜாண்டிஸ் வந்து போனதுக்கு பிறகு வயிறு, செரிமான மண்டலம் இதெல்லாம் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். அந்த இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு நாம் தான் தூண்டிவிக்கணும். அப்போது அவங்களுக்கு ஒரு பேதி மருத்துவம்னு சொல்லக்கூடிய உடம்பை, குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை அவங்க எடுத்தாங்களான்னு தெரியல. அதை அவங்க முதல்ல பின்பற்றினாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த நிலையிலேருந்து ஒரே நாளில் மாறிடலாம். இதுக்கு நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் அகத்தியர் குழம்புன்னு சொல்லிட்டு அதை எலுமிச்சை சாறில் கலந்து கொடுப்போம். இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னக்கூடிய விளக்கெண்ணெய், இஞ்சிச்சாறு, எலுமிச்சை சாறு, தேன், அதாவது 3 தேக்கரண்டி விளக்கெண்ணெய், 3 தேக்கரண்டி இஞ்சிச்சாறு, 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 2 அல்லது 3 தேக்கரண்டி அளவுக்கு தேன், இதை வெந்நீரில் கலந்து காலையில் விருவியத்தில் சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் அன்னைக்கு ஓய்வு எடுக்கணும். என்னைக்கு ஓய்வு இருக்குதோ அன்றைக்கி தான் சாப்பிடணும். அப்போ வயிறுனுடைய சீரண மண்டலம் எல்லாம் சீர்படுத்துறதுக்கு இந்த கலவை உதவியாகும். ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், சில சமயம் வாந்தி வரும். அன்னைக்கு முழுவதும் உப்பு இல்லாத கஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா வயிறு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். கல்லீரலுக்கு பலம் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும். இது முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து காலையில் வெறும் வயிற்றில் கரிசலாங்கண்ணியோ அல்லது கீழாநெல்லியோ அல்லது பொன்னாங்கண்ணியோ இதோடு சேர்த்து கொஞ்சம் சீரகம் மட்டும் சேர்த்து அரைச்சி மோரில் கலந்து கரெக்டாக சாப்பிட்டே வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து முழுவதும் நீங்கிடலாம். நிச்சயமா டாக்டர், உங்களோட விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. நேர்களே, இன்னைக்கு அரிசி விதை கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். மீண்டும் நாளை வேறொரு ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம்.